தேவனே, இந்த நாளை காணச் செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ளும் முடியும். எண்ணிக்கொண்ட அச்சரமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதால் நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாது. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாது. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கி நினையாது. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனுடைய வழக்காடாது. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாது. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரும் கனவீனத்தை அடைவார்கள் என்பதே. ஆமேன், ஆமேன். Proverbs 3rd chapter. Keep the commandments. My son, forget not my law, but let thine heart keep my commandments. For length of days and long life and peace shall they add to thee. Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck, write them upon the table of thine heart. So shalt thou find favor and good understanding in the sight of God and man. Trust in the Lord with all thine heart, and lean not unto thine own understanding. In all thy ways acknowledge him, and he shall direct thy paths. Be not wise in thine own eyes. Fear the Lord and depart from evil. It shall be health to thy navel and marrow to thy bones. Honor the Lord with thy substance, and with the first fruits of all thine increase. So shall thy barns be filled with plenty, and thy presses shall burst out with new wine. My son, despise not the chastening of the Lord, neither be weary of his correction. For whom the Lord loveth he correcteth, even as a father the son in whom he delighteth.
Happy is the man that findeth wisdom, and the man that getteth understanding. For the merchandise of it is better than the merchandise of silver, and the gain thereof than fine gold. She is more precious than rubies, and all the things thou canst desire are not to be compared unto her. Length of days is in the right hand, and in her left hand riches and honor. Her ways are ways of pleasantness, and all her paths of peace. She is a tree of life to them that lay hold upon her. Her happy is every one that retaineth her. The Lord by wisdom hath founded the earth, by understanding hath he established the heavens. By his knowledge the depths are broken up, and the clouds drop down the dew. My son, let not them depart from thine eye. Keep sound wisdom and discretion, so shall they be life unto thy soul, and grace to thy neck. Then shalt thou walk in thy way safely, and thy foot shall not stumble. When thou liest down, thou shalt not be afraid. Yea, thou shalt lie down, and thy sleep shall be sweet. Be not afraid of sudden fear, neither of the desolation of the wicked when it cometh. For the Lord shall be thy confidence, and shall keep thy foot from being taken. Withhold not good from them to whom it is due. When it is in the power of thine hand to do it, say not unto thy neighbor, Go and come again, and tomorrow I will do, when thou hast it by thee. Devise not evil against thy neighbor, seeing he dwelleth securely by thee. Strive not with a man without cause, if he have done thee no harm. Envy thou not the oppressor, and choose none of his ways. For the froward is abomination to the Lord, but his secret is with the righteous. The curse of the Lord is in the house of the wicked, but he blesseth the habitation of the just. Surely he scorneth the scorners, but he giveth grace unto the lowly. The wise shall inherit glory, but shame shall be the promotion of fools. Amen and amen. இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டிச் சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும் நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டு நாங்கள் உம்மை பற்றிக்கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன்.